Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான மத்தி மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் மத்தி மீன் நம்ம உடலுக்கு ரொம்பவும் நல்லது, ஹெல்த்தியான ஃபிஷ். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நாம் இந்த வீடியோவில் அப்பப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இது செய்கிறதுக்காக இன்றைக்கி 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா அவங்களே நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே இருக்க அந்த குடல் பகுதியமாக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மீன் ஷீலா மீன், அது வறுக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ 2 மீனுமே நல்லா நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ கழுவி எடுத்த பிறகு நாம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் மஞ்சளும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம். அது ஊறட்டும். இப்போ நாம் குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். அதே போல் மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகுலேயே சீரகமும் உளுந்தும் கலந்து வச்சுருப்பேன். அதனால் சீரகம் நான் தனியாக ஆட் பண்ணல. இல்லைனா நீங்கள் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடான பிறகு ஒரு 12 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நம்ம எண்ணெயிலேயே தாளிக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே மீனில் கொஞ்சமாக சால்ட்டு கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்றா போல் நான் கொஞ்சம் குறைவாகவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் மீனில் சால்ட்டும் நம்ம மஞ்சளும் ஆட் பண்ணி ஊற வைக்கும்போது மீனில் நல்லா உப்பெல்லாம் இறங்கியிருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அப்போ காரமும் நல்லா நமக்கு இறங்கி டேஸ்டியாக இருக்கும். மீன் உடனே சாப்பிட்டா கூட நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வெறும் தக்காளி தான் நான் அரைச்சி எடுக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு புளி, ஒரு லெமன் சைஸ் அளவு நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதோ இந்த சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம மீன் குழம்புக்கு பழைய புளி இருந்தால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, அது இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா மேஷ் ஆகி ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் திக்காகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ண உடனே அதோடவே குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நாம் வீட்லேயே எல்லாம் சேர்த்து அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள். இது நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி அரைக்கிறது நாங்கள் இப்போ தான் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறது எப்படின்னு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதே போல் நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் இது கூட கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம மிக்ஸி ஜார் கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி அரைச்சது தான். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அது குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்றா போல் தண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி தான் ஆட் பண்ணுறோம், அதான் நல்லாவே திக்காக இருக்கும் குழம்பு. இந்த புளியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க. இது வந்து மீடியமாக இருக்கும், ஆனால் இதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மீனுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து நமக்கு ஆட் பண்ண புளி மிளகாய்த்தூள் எல்லாமே அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொஞ்சம் திக்காக வரணும். அதனால் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே
காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கொதிக்க விட்டால் மீன்லாம் கரைஞ்சிரும். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு மீன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மீன் குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் செய்கிறேன். இது நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றோம், இட்லி தோசைக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் 1 by 1 எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மீன் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதுலேயே மீன் நல்லா வெந்து வந்துடும். எந்த மீன் குழம்பு வச்சாலும் 5 மினிட்ஸ் வெந்தாலுமே போதும். இப்போ நான் இறக்குற ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெப்பர் ஆட் பண்ண பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பெப்பர் காரத்தை பொறுத்தும் நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அதை எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்கு. பார்க்கவே ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை ஒரு சிலதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மீனில் நமக்கு நிறையவே செலினியம், பாஸ்பரஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம், ப்ரோட்டீன், விட்டமின் டி, விட்டமின் B12, B6 இது போல் நிறையவே இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்னென்ன யூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து கன்சியூம் பண்ணும்போது கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் இது ப்ரிவெண்ட் பண்ணுவோம், ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணுவோம், அதாவது தடுக்கவும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளோட கெட்ட கொழுப்பை கரைச்சி ட்ரைக்ளிசரிட்ஸ்லாம் கண்ட்ரோலில் வைக்கும். ஏன்னா ட்ரைக்ளிசரிட்ஸ் தான் நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சரஸான கொலஸ்ட்ரால். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண இந்த ஃபிஷ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் நம்ம பிளட் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளட் கிளாட்டிங்லாம் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மீன் பார்க்குறதுக்கு சின்னதாகவும் நிறைய முட்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது அவ்வளவும் ஹெல்த்தியானது. இந்த மீனை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் கேன்சர் ஃபைட்டிங் அண்ட் ஹார்ட் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் இது நமக்கு கண் பார்வையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தியான போன் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக நம்மளோட எதிர்ப்பு சக்தி இது அதிகமாகும், அதை இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மீன் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியான ஒரு மீன். ஸோ இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுக்கலாம். பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கும் பெரியவங்களோட ஹெல்த்துக்கும் இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் இந்த மீன். இப்படிப்பட்ட மீனை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளோட பியூட்டியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப ஹெல்த்தியான மீனை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது நாமளும் ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.